இந்த செஷனில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் ஃபெர்டிலைசேஷன்லாம் என்னென்னு கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு செஷன் பார்க்கும்போது ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் அதுதான் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு போலன் கிரெயின் ஒரு ஸ்டிக்மாவை ரீச் ஆனதுக்கப்புறம் ஸ்டைலுக்குள்ளே எப்படி போலன் டியூபாக க்ரோ ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். இப்போது அப்படி ஸ்டைலுக்குள்ளே க்ரோ ஆன போலன் டியூப் ஒவியூலையோ இல்லை எம்ப்ரியோ சாக்கையோ ரீச் ஆனதுக்கப்புறம் இல்லை எப்படி ரீச் ஆனதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். இப்போது என்ட்ரி ஆஃப் த போலன் டியூப் இப்படி ஒரு பிஸ்டில் இருக்கும். இங்கே ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரிஸ் தேர். இப்போது இதுக்குள்ளே இந்த ஸ்டைலுக்குள்ளே இந்த போலன் டியூப் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டே வருது. இந்த க்ரோ ஆகக்கூடிய போலன் டியூப் எப்படி ஒரு ஸ்டைலுக்குள்ளே என்டர் ஆகலாம்? திஸ் இஸ் கால்ட் போலன் டியூப். இப்போ ஸ்டைலுக்குள்ளே எப்படி என்ட்ரி ஆகலாம்? இங்கே மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஓவியூல் நம்ம போட்டுக்கலாம். அனட்ராஃபஸ் ஓவியூல் which means the upside down. ஸோ இங்கே பைடெக்மிக் which means two integument இங்கே இருக்கும். அதைத்தான் நம்ம பைடெக்மிக் அப்படிம்போம். இதுக்குள்ளே என்னென்ன செல்ஸ் எல்லாம் இருக்கலாம்னா இப்படி ஒரு எம்ப்ரியோ சாக் இருக்கும். இதுக்குள்ளே ஒரு எம்ப்ரியோ சாக். இந்த எம்ப்ரியோ சாக்குக்குள்ளே என்னென்ன செல்ஸ் இருக்கலாம்னா ஒன்று இப்படி ஒரு பெரிய எக்கு ஃபீமேல் கேமெட், அட்ஜசன்ட் சைடில் 2 சினர்ஜிட் செல்ஸ் இருக்கும், நடுவில் 2 போலார் நியூக்ளியை அண்ட் இங்கே சலாசல் எண்டில் இந்த மாதிரி 3 ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்கும். இதுதான் மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஓவியூல்ஸ் இன் தி ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில். இப்போது இந்த ஸ்டைலுக்குள்ளே இந்த போலன் டியூப் இப்படியா க்ரோ ஆகிட்டு வருது இல்லையா? இப்படி க்ரோ ஆகிட்டு வரும்பொழுது இந்த ஓவியூலுக்குள்ளே எப்படி என்டர் ஆகலாம்? அதைத்தான் நம்ம என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு டைப் எப்படி என்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போலன் டியூப் enters through சலாசா வழியாக என்ட்ரு ஆச்சுன்னு சொன்னால் இங்கே க்ரோ ஆகக்கூடிய போலன் டியூப் இந்த சலாசல் இது ஆக்சுவலி சலாசா. இந்த சலாசா வழியாக இங்கே என்ட்ரி ஆகிட்டு இப்படியே இங்கே எம்ப்ரியோ சாக்குள்ள போலன் டியூப் மேல் கேமெட்ஸை ரிலீஸ் பண்ணால் அதுக்கு பேர் சலாசோகேமி. இது சலாசா வழியாக என்ட்ரி ஆனால் அதுக்கு பேர் we can call சலாசோகேமி. எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம். எக்ஸாம்பிள் கேஷ்வரினா இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் சலாசோகேமி, ரைட்? ஒருவேளை இந்த போலன் டியூப் இப்படியே இங்கே பாருங்கள் மிடில் ஆஃப் த ஓவியூல் இருக்கு இல்லையா? இந்த இன்டெகுமெண்ட் வழியாக இங்கே பிரேக் பண்ணிவிட்டு இது வழியாகவும் என்டர் ஆகலாம். அப்படி என்டர் ஆச்சுன்னா த போலன் டியூப் enters through integument. இது நம்ம மீசோகேமி அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் மீசோகேமி. மீசோ அப்படின்னா மிடில். ஸோ ஓவியலுடைய மிடில் பார்ட் வழியாக இந்த கேமெட்ஸ் எங்கே இந்த போலன் டியூப் கேமெட்ஸை வச்சுக்கிட்டு இங்கே என்டர் ஆகும். அதனால் இதுக்கு பேர் மீசோகேமி. இதுக்கு எக்ஸாம்பிள் குக்குர்பிட்டா சொல்லலாம். குக்குர்பிட்டா. அண்ட் the next one is most important and most common type of entry of the pollen tube into the ovule. The pollen tube enters through micropyle. மைக்ரோபைல் வழியாக கூட என்டர் ஆகலாம். ஆக்சுவலி இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் மைக்ரோபைல் அப்படின்னு அர்த்தம். ஒரு மைக்ரோபைலார் எண்ட் மேலே இருக்கக்கூடியது சலாசல் எண்ட். இந்த போலன் டியூப் இப்படியே க்ரோ ஆகிட்டே இங்கே என்ட்ரி ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர்
porogamy. Porogamy. Example, we can say lily, it is an example for porogamy. இப்போ வெளியில் தனியாக அந்த எம்ப்ரியோ சாக் அண்ட் தென் அந்த என்ட்ரி ஆஃப் pollen tube எப்படின்னு தனியாக பிரித்து போட்டுக்கினா பெட்டர் we can understand. இப்படி ஒரு எக்ஸெல் இருக்கலாம். இங்கே அட்ஜசன்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு சினர்ஜிட்ஸ் இருக்கலாம். தென் ஜஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி எம்ப்ரியோ சாக் இப்படி எடுத்துக்குவோம். இது ஒரு எம்ப்ரியோ சாக். ஓகே, இதுக்குள்ளே ஒரு ஃபீமேல் கேமெட், இங்கே ஒரு நியூக்ளியஸ் அண்ட் தென் இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். இதுக்குள்ளே இந்த ஒவில்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நியூக்ளியஸுமே ஹாப்ளாய்டு இன் நேச்சர் தான். அப்போது 1 2 3 4 5 6 7 8 நியூக்ளியஸ் இருக்குது. இதுதான் 7 செல்ட் அண்ட் 8 நியூக்ளியேட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ pollen டியூப் இங்கேருந்து க்ரோ ஆகிட்டு வரலாம். இங்கே 2 மேல் கேம் ஒன்லி டியூப் மட்டும் போடுறேன். இந்த pollen டியூப் மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் என்ட்ரி போரோகேமி. அது வழியாக என்ட்ரு ஆகும்போது இங்கே 2 மேல் கேமெட்ஸ் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இந்த சினர்ஜிட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த சினர்ஜிட்ஸில் இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். இதுக்கு பேர் ஃபிலிஃபார்ம் apparatus. This is called ஃபிலிஃபார்ம் apparatus. So இது எக்கு. These two cells combinedly we can call synergids. இது synergids. அப்போ 2 synergids இருக்குது. இங்கே ஒரு எக் இருக்குது. இப்போது pollen tube எங்கே வந்தாச்சுன்னா எம்ப்ரியோ சாக் கிட்ட வந்தாச்சு. Now when the pollen tube reaches the embryo sac, embryo sac இந்த pollen tube இங்கே கூட போட்டுக்கலாம் for understanding purpose. இங்கேருந்து மேலேருந்து இப்படியே வந்துட்டு இங்கே எப்படி ரீச் ஆகும் பொழுது இங்கே இருக்குது பாருங்கள் synergids. ரீச் ஆச்சுன்னு சொன்னால் one of the synergids to get degenerated. One of the synergid degenerate ஆகிடும். Degenerate ஆன உடனேயே the primary or the first male gamete degenerate ஆனதுக்கப்புறம் அடுத்த சீக்வன்ஸ் என்னென்னா first male gamete enters or fuse with egg or female gamete. egg கூட fuse ஆகிடும். இந்த ப்ராசஸை தான் நம்ம fertilization இதில் இந்த ஃபிலிஃபார்ம் apparatus ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது this ஃபிலிஃபார்ம் apparatus to guide the pollen tube path. ஒன்று this ஃபிலிஃபார்ம் apparatus ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் to guide the pollen tube and this is used as shock absorbers. ஆகவும் யூஸ் ஆகுறாங்க. யாருன்னா இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபிலிஃபார்ம் apparatus. எப்போது ஃபஸ்ட்டு மேல் கேமெட் இப்போது இங்கே ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். The first male gamete reaches here to form only one nucleus like structure. This is now deployed in nature. இப்போ இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகிட்டு ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுன்னா யார் வருவான்னா ஜைகோட் ஃபார்ம் ஆகிடும். ஜைகோட் இஸ்
diploid in nature. The male gamete is the haploid in nature and female gamete like egg or oosphere is the haploid in nature. Both the haploid cells combine ஆயிட்டு fertilization நடந்தது. அப்போ யார் வந்துருவா? Zygote form ஆயிடும். When the first male gamete reaches to the egg, the one more synergids also get degenerated. So இங்கே degenerated synergids convert ஆயிடும். இப்போ after that இதுக்கு அடுத்த சீக்வென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் the second male gamete இங்கே பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் மேல் கேமெட் இங்கே ரீச் ஆகிட்டார். திஸ் செகண்ட் ஆக்சுவலி இங்கே finger like projections filiform apparatus guide the pollen tube and as well as whatever the nucleus as present male gametes. இந்த மேல் கேமெட் இங்கே போலார் நியூக்ளியர் இருக்கும் இல்லையா, இங்கே பார்த்துருவோம். இதெல்லாம் இப்போ டீஜென்ரேட் ஆகிடுச்சு. தென் திஸ் ஆல்சோ இங்கே இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியஸ் எங்கே ஃபியூஸ் ஆகிடும்னா திஸ் கோ டு ஃபியூஸ் வித் போலார் நியூக்ளியை. ஸோ இங்கே போலார் நியூக்ளியை ரீச் ஆனதுக்கப்புறம் திஸ் இஸ் கால்ட் 3N in nature, triploid in nature. This is called triploid. This nucleus is called pen, P-E-N. The pen the primary endosperm nucleus. Second male gamete fuse with polar nuclei. Polar nuclei. Actually, the polar nuclei, it is 1 and 2 nuclei is there. This is in the haploid in nature. Whenever the second male gamete, that is also haploid. So, polar nuclei is N plus N and again it is added with second male gamete to form triploid in nature that we can call primary endosperm nucleus. Primary endosperm nucleus. அதைத்தான் இங்கே சிம்பிளாக பென் அப்படின்னு எழுதியிருக்கோம். ப்ரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் தான் பென்னு நீங்கள் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். இப்போது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே ஜைகோட் இஸ் வெயிட்டிங். ஜைகோட் ஃபார்ம் ஆயாச்சு. இங்கே போய் ப்ரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸும் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜைகோட் இட் கன்வெர்டட் இன் டு தி எம்ப்ரியோவாக மாறணும். இப்போ எம்ப்ரியோ முதல்ல ஃபார்ம் ஆகணுமா இல்லை நியூட்ரிஷியூ ஃபார்ம் ஆகுமா? சீக்வன்ஸ் படி பார்த்தா எம்ப்ரியோ இந்த ஜைகோட் எம்ப்ரியோவாக கன்வெர்ட் ஆகிட்டு அண்ட் தென் இட் பிகம் த சீடாக மாறணும் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே நியூட்ரிஷியூ வேணும். இப்போ தான் நியூட்ரிஷியூ திஸ் பென் primary endosperm nucleus converted into endosperm. Endosperm is the nutritious tissue. இது ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் ஜைகோட் இஸ் கன்வெர்டட் இன்டு embryo. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே பாருங்கள் டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா. இங்கே ஃபஸ்ட் மேல் கேமெட் இஸ் ஃபியூஸ்டு வித் எக்கு, தட் இஸ் கால்டு ஃபெர்டிலைசேஷன். அண்ட் தென் செகண்ட் மேல் கேமெட் ஃபியூஸ் வித் தி போலார் நியூக்ளியை. இதைத்தான் நம்ம ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிபிள் ஃபியூஷன் The triple fusion is also called vegetative fertilization. அப்போ இந்த triple fusion plus இங்கே இருக்கக்கூடிய இந்த fertilization combinedly we can call double fertilization. So what are the changes as present? எங்கேருந்து இங்கே மேலே ஸ்டிக்மாவில் இருந்துட்டு ஒரு போலன் டியூப் சாலிட் ஸ்டைல்னு பார்த்தோம், ஹாலோ ஸ்டைல் பார்த்தோம். த்ரூ த ஸ்டைல் வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரி இருக்கலாம். ஒன்று சாலோசோகேமி அண்ட் செகண்ட் மீசோகேமி
and third one is the porogamy, which is the most common type of pollen tube entry into the ovule. இந்த pollen tube embryo sac குள்ள ரீச் ஆனதுக்கு அப்புறம் இங்க various kinds of cells இருக்கும். இது egg cell synergids பார்த்தோம். These two cells are called, we know that, polar nuclei. செலாசல் சைடில் இருக்கக்கூடிய இந்த செல்லுக்கு பேர் ஆன்டிபோடல்ஸ். அப்புறம் இங்கே எம்ப்ரியோலாம் எண்டோஸ்பம் டிஷ்யூலாம் ஃபார்ம் ஆகும்போது இந்த ஆன்டிபோடல்ஸ் எல்லாம் டீஜென்ரேட் ஆகிடும். அது அடுத்த செஷனில் பார்த்துடலாம். இப்போ இங்கே 2 மேல் கேமெட்ஸும் இங்கே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் whenever the pollen tube reaches to the embryo sac, one of the synergids என்ன ஆகிடும், டீஜென்ரேட் ஆகிடும். டீஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் 2 மேல் கேமெட்டும் எம்ப்ரியோ சாக்குள்ளே என்ட்ரு ஆகிடும். அந்த 2 மேல் கேமெட்டை ஒரு மேல் கேமெட் ஃபியூஸ் வித் த எக், அதுதான் நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ஷூர் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சினரிட் செல்ஸும் டீஜென்ரேட் ஆகிடும். தென் த செகண்ட் மேல் கேமெட் ஃபியூஸ் வித் எங்கே போலார் நியூக்ளியை. த போலார் நியூக்ளியை ஹஸ் த ஹேப்ளாய்ட் இன் கண்டிஷன். இந்த மேல் கேமெட் இஸ் ஆல்சோ ஹேப்ளாய்ட். அப்போ 3 ஹேப்ளாய்டு சேர்ந்தும்போது ட்ரிபிள் என் அப்படின்னு சொல்லுவோம். அதை ட்ரிபிள் ஃபியூஷன், 3 நியூக்ளியை ஜாயின் வித் ஈச் அதர், ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் 3 ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு பேர் பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ், அதை ஷார்ட் ஆஃப் பென் அப்படின்னு எழுதியிருப்போம். இந்த ட்ரிபிள் ஃபியூஷன் ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சு. த ட்ரிபிள் ஃபியூஷன் இஸ் ஆல்சோ கால்டு வெஜிடேட்டிவ் ஃபெர்டிலைசேஷன். அப்போ இங்கே ஒரு ஃபெர்டிலைசேஷன் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட், அங்கே ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சு இல்லையா? ஸோ 2 ஃபெர்டிலைசேஷன் சேர்த்தா we can call டபுள் ஃபெர்டிலைசேஷன். டபுள் ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ப்ரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு எண்டோஸ்போமாக டெவலப் ஆகும். அதுதான் க்ரோயிங் எம்ப்ரியோவுக்கு நியூட்ரிஷிவ் டிஷ்யூவாக பயன்பட போகுது. அப்போ ஃபஸ்ட்டு எண்டோஸ்பம் டிஷ்யூ ஃபார்ம் ஆகிடும். எண்டோஸ்பம் டிஷ்யூ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் த ஜைகோட் இஸ் கன்வெர்டட் இன் டு த எம்ப்ரியோ. that embryo undergoes further various kinds of changes to form the seed. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.